بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. صدق الله العظيم. وعن أنس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: لقد أوذيت في الله وما يؤذى أحد وأخفت في الله وما يخاف أحد. صدق رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. அல்லாஹ்வுடைய கிருபை, அவனுடைய ரஹ்மத் தான். கண்ணியமான மாதமான ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாசத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தனக்கு தந்திக்கிறான். அது மட்டுமல்லாம அல்லாஹ்வுக்கு எந்த இடம் மிகவும் விருப்பமான இடமோ அப்படியான இடத்தில் அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான். எந்த பேச்சு அல்லாஹ்விடத்தில் மிகவும் முக்கிய வாய்ந்ததாக, அல்லாஹ்விடத்தில் கண்ணியமான பேச்சாக இருக்குதோ அப்படியான பேச்சை அல்லாஹ் தாலா பேசக்கூடிய பாக்கியத்தையும் கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தாலா தந்திக்கிறான். அல்லாஹ் தாலா யாருக்கு நல்லவன் நாடுவானோ அவனுக்கு தான் தீனுடைய பாக்கியங்கள் அல்லாஹ் தாலா கொடுக்கிறது. அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ. இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யார் தேடுவாரோ அவரிடத்திலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர் ஆகிரத்திலே நஷ்டவாளிகள் இருந்து உள்ளொருவராக ஆகிவிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாம் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்காம அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அல்லாஹ்க்கு அதிகமாக நான் நன்றி செலுத்தணும். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு பின்னால, சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எனக்கு ஹிதாயத் தந்திருக்கலாட்டி, அல்லாஹ் தஆலா எனக்கு நேர்வழி அளித்திருக்காவிட்டால் நாங்கள் யாரும் நேர்வழி பெற்றவர்களாக ஆகியிருக்க மாட்டோம். ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்ல போக்குல சொல்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின்னல்லாஹு யஹ்தி மன் யஷா. நபியே நாயகமே, நிச்சயமாக நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு நாங்கள் நேர்வழியை கொடுக்க மாட்டோம். மாறாக நாங்கள் யாரை நாடுகிறோமோ விரும்புகிறோமோ அவங்களுக்கு தான் நான் இந்த ஹிதாயத், இந்த நேர்வழியை நாங்கள் காட்டுவோம். அல்லாஹ் தஆலா நபிமார்களை உலகத்துக்கு அனுப்பினது இந்த மக்களை அவனோடு இணைக்கிறது. இந்த மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிமார்கள் எது சொல்றாங்களோ அதை ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பினார். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய கூட்டத்துல வந்து பாடுபடுறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என் கூட்டமே அல்லாஹ் நீங்க இபாதத் செய்யுங்க, அவனை வணங்குங்க, அவனை தவிர வேற எந்த ஒரு கடவுளும் உங்களுக்கு இல்ல என்ற தாவத்தை கொடுக்க போகல. அந்த கூட்டம் அந்த நபி எப்படி மேற்கொள்றாங்கடா, இன்னால நராக ஃபீ ضلال முபீன், நிச்சயமாக நாம் உங்களை தெளிவான வழிகேட்டுல பார்க்கிறோம் என்றான். அவனுக்கு தெரியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த ஒரு நபியுல் முர்சல், ஒரு ரசூல் என்று சொல்லி தெரியும். அது விளங்கி அவங்க எப்படி பதில் கொடுக்குறாங்க, இன்னால நராக ஃபீ ضلال முபீன், உங்களை நான் தெளிவான வழிகேட்டுல பார்க்கிறோம் என்றான். இதே மாதிரி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்துக்கு தாவத் கொடுக்க போகல. கூட்டம் சொன்னாங்க, இன்னால நராக ஃபீ ஸஃபாஹத்தின் வ இன்னால நظنك மினல் காதிபீன். நாம் உங்களை மடமையில பார்க்கிறோம், நிச்சயமாக நாம் உங்களை பொய்யராக கருதுகிறோம். ஒவ்வொரு கூட்டமும் இப்படித்தான் மேற்கொண்டான். ஒவ்வொரு நபிமார்கள், ஒவ்வொரு ரசூல்மார்களையும் அல்லாஹ் தஆலா அனுப்பினது அவன் என்ன சொன்னானோ, அவனுடைய என்ன கட்டளையோ அது மக்களுக்கு நீங்க எத்தி வைங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நபிமார்கள், ஒவ்வொரு ரசூல்மார்களும் அதுல எந்தவித குறையும் செய்யல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உபல்லிகுக்கும் ரிசாலாத்தி ரப்பி வ அன லகும் நாஸிஹுன் அமீன் வ அன்ஸஹு லகும் அஅலம் மினல்லாஹி மா லா தஅலமூன். என்னோட இறைச்சகனிடத்திலிருந்து வந்த ரிசாலத் தூதுத்துவங்களை உங்களுக்கு நான் எத்தி வைத்து விட்டேன், என கடமை முடிச்சு. அதே மாதிரி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய ரப்புடைய புறத்திலிருந்து வந்த தூதுவங்களை நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன். எந்த நபியும் எந்த ரசூலும் அவங்களோட டியூட்டில குறைபாடு செய்யல. இதே மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அல்லாஹ்
சொல்லுது, யா அய்யுஹர் ரசூல் பல்லிகு மா உன்ஸில இலைக மின் ரப்பிக. ஏ ரசூலே, உமது இரட்சகனுடைய புறத்திலிருந்து உமக்கு எது அறிவிக்கப்பட்டதோ இறக்கப்பட்டதோ அதனை நீங்கள் எத்தி வையுங்கள். அந்த அடிப்படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூர்த்தியான முறையில் எத்தி வைத்து விட்டான். அதே மாதிரி அது ஒவ்வொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா. என்னை பத்தி ஏதாவது ஒரு சிறிய விடயம் சரி உங்களுக்கு தெரிந்திருந்தால் எத்தி வையுங்கள். எவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த அடிப்படையில தான் அரபு தீபகற்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வார்த்தைக்கு முன்னால முழு மனிதர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்துல தான் இருந்தாங்க. அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை பின்பற்றி கொண்டு அல்லாஹ்வின் புறத்திலே எது சொல்லப்பட்டதோ அந்த வழிமுறையில தான் நீந்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாரதற்கு முன்னால கொஞ்ச காலம் அப்படி போகுது. அதுக்கு பின்னால மக்கள் அதை மறந்து வேறொரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் புறக்கணிச்சு வாழ்றாங்க. ஆனாலும் சிலை வணக்கம் என்றது இன்னும் அது வரைக்கும் வரல. எப்ப அம்ர் இப்னு லுஹை அல் குஸாஇ அவர் வாரார். அவர் ஒரு ஆரம்ப கட்டத்துல ஒரு சாலிஹான ஒரு மனிதர். எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா, மார்க்கத்துடைய விடயங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மார்க்கத்தின் விடயங்களை இயன்ற அளவு எடுத்து விளக்கக்கூடிய ஒருவராக இருந்தவர் தான் அம்ர் இப்னு லுஹை. அதிகம் சதகா கொடுக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். இதே மாதிரி பல விஷயத்தை சொல்லப்படுது. இப்படி நல்ல மனிதராக இருந்தார். மக்களால பெரிய அல்லாஹ்வுடைய இறைநேசர் என்பதாக பெரிய ஒரு ஆலிமுடைய ஸ்தானத்தில் இருந்தவர் தான் அம்ர் இப்னு லுஹை என்பவர். இவர் இப்படி இருக்க போகல இவர் ஒரு கட்டத்தை ஷாமுக்கு போறாரு. ஷாமுக்கு சஃபர் செஞ்சு போறாரு. ஷாமுடைய மக்களை பார்க்கிறாரு. அங்க மக்கள் சிலை வணக்கத்துல இருக்கிறான். இவர் பார்த்தாரு, இந்த மார்க்கத்தான் சரியா இருக்கும் என்று சொல்லி மார்க்கத்துல புத்திய போட்டாரு. இவங்க ஈக்கிறது தான் சரியா ஐக்கும் என்று சொல்லி மார்க்கத்துல புத்திய போட்டுட்டு ஷாம்லே திரும்ப மக்காவுக்கு வரும் பொழுது ஜசீரத்தில் அரபுக்கு வர போக்கல ஒரு சிலையை கொண்டு வந்தாரு. ஹுபல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலையை கொண்டு வந்தாரு. அதுதான் முஷ்ரிக்கீன்களுடைய முதலாவது சிலை என்று சொல்லி சொல்லப்படுது, ஹுபல். அந்த சிலை மனுஷ தோட்டத்துல இருந்துச்சு. அதனுடைய வலது கை ஒன்று துண்டிக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப இவர் இப்படி ஒரு சிலையை கொண்டு வந்திருக்கிறார்னு சொல்லி குறைஷிகளுக்கு தெரிஞ்சோடனே அவங்க அந்த சிலைக்கு வலது கையோடு தங்கத்தால அவங்க செஞ்சு போட்டாங்க. முதலாவது சிலை வணக்கம் அரபிகள்கிட்ட உருவானது. முதலாக ஆரம்பித்தவர் அம்ர் இப்னு லுஹை என்பவர். அதற்கு பின்னால அரபிகள்கிட்ட பிரதானமான 3 சிலைகள் இருந்தது. முதலாவது சிலை மனாத். அந்த மனாத்துல செல்லக்கூடிய சிலை எடுத்துக்கொண்டார்கள் ஹுஸா கிளையார்களை சேர்ந்தார்கள். ஹுஸா ஹுதைன் இந்த 2 கோத்திரம் தான் மனாத்துல சிலை எடுத்துக்கொண்டிருந்தான். அதற்கு பின்னால 2வது சிலை லாத். இந்த லாத் என்ற சிலையை எடுத்துக்கொண்டிருந்தவர்கள் தான் சதீஃப் வாசிகள், தாயிஃப் வாசிகள். தாயிஃப் இடத்தில் இருக்கக்கூடிய சதீஃப் கிளையார்கள். 2வது சிலை லாத். 3வது சிலை தான் உஸ்ஸா. இந்த 3வது சிலையை தான் குறைஷிகள் எடுத்திருந்தான். அப்ப இந்த 3 சிலையும் அந்த காலத்துல இருக்கிற முஷ்ரிக்கீன்கள்ட்ட பெரும் சிலையாக பார்க்கப்பட்டது. அதற்கு பின்னால காலம் போக ஒவ்வொரு இடத்திலும் சிலை, ஒவ்வொரு வீட்டுக்கும் சிலை என்று அந்த சிலைக்கெண்டே ஒரு இடத்தை அமைச்சு அதை பெருசா அவங்க வணங்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட கோட்பாடுல இருந்துச்சு, நாங்க இப்படி இந்த சிலையை செஞ்சு இதுக்கு நான் கொடுக்குற கண்ணியம் காபத்துல்லா கொடுக்குற கண்ணியத்தை போல அப்படி கருதி இப்படி வணங்கி கொண்டிருக்காங்க. இன்னும் சொல்லப்படுது, சிலை என்று சொல்றது ஒன்று ஒரு மனிதண்ட தோற்றத்துல அப்படி ஈக்கும். அசல் அடிப்படையான ஒரு மனிதண்ட தோற்றத்துல அப்படி ஈக்கும். அப்படி இல்லாட்டி அவன கற்பனைக்கு எது படுதோ அப்படி சிலையா செஞ்சிருவான். அபூ ரஜா முபாரிஜி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஜாஹிலியத்து காலத்துல இருக்க போகல கல்ல வணங்கி கொண்டிருந்தோம். ஒரு கல்லை விட இன்னொரு கல்லை நான் சிறப்பாக கருதினால் அந்த கல்லை விட்டு போட்டுட்டு கடைசி எந்த கல்லை நாங்க சிறந்தது என்று கருதினோமோ அந்த கல்லை எடுத்துக்கொள்வோம். சரி, கல் ஒன்றுமே எனக்கு கிடைக்கல, சிலையாக வணங்குறதுக்கு கல் ஒன்றுமே எனக்கு கிடைக்கல. அப்படி நான் என்ன செய்வோம், மண்ணால ஒரு
ஒரு குவியல் எடுத்துக்கொண்டு அதற்காக வேண்டி ஆட்டில பாலை கறந்து அது கிட்ட வச்சு நான் தவாஃப் செய்வோம். இப்படி இருந்தோம்னா சஹாபாக்களுடைய நிலைமை ஆரம்ப காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை முன்னால், அதாவது ஜாஹிலியத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் சஹாபாக்களை பார்த்து, வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நார் ஃபஅன்கதகும் மின்ஹா, நீங்க நரகத்துடைய விளிம்பில் இருந்தீங்க, அல்லாஹ் தஆலா தான் அதிலிருந்து பாதுகாத்தான். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தூதுவத்தை கொண்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கூட்டத்துக்கு இந்த தவாவுடைய பணியை செய்யறாங்க, அல்லாஹ் பத்தி எத்தி வைக்கிறாங்க, அவனோட தூதுவத்தை எத்தி வைக்கிறாங்க. ஆனா குறைஷிகள் எப்படி மேற்கொண்டாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த விதத்துல எப்படி எல்லாம் தொந்தரவு கொடுக்கலுமோ, நபியம் எப்படி எல்லாம் துன்புறுத்தலுமோ அந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை துன்புறுத்தினாங்க. எப்படி வருதுன்னு சொன்னா ஹதீஸ்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா குறைஷிகளை பார்த்து, யா அய்யுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, ஏ மக்களே லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லுங்க வெற்றி பெறுவீங்க என்று சொன்ன ஒரு கூட்டம் என்ன செய்யறான்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்தை கொடுத்தோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஞ்சில எச்சி துப்புறான். இன்னொரு கூட்டம் என்ன செய்யறான்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேசுறான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எந்த அளவு டார்ச்சர் பண்ணலுமோ அந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, லகத் ஊதிது ஃபில்லாஹி வ மா யூதா அஹதுன், அல்லாஹ்வுடைய தீன்ல யாருமே நோவினை கொடுக்கப்படாத அளவுக்கு நான் நோவினை கொடுக்கப்பட்டுள்ளேன். வ உஃபிஃப்து ஃபில்லாஹி வ மா யுகாஃபு அஹதுன், ஒருவரும் பயமுறுத்தப்படாத அளவுக்கு தீனுடைய விஷயத்தை நான் பயமுறுத்தப்பட்டிருக்கிறேன். ஏன் உஹத்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லு தாக்கப்பட்டது, முகம் காயப்படுத்தப்பட்டது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த கூட்டம் தெரியாம செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ் தஆலாக்கு ஹிதாயத்தை கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு துஆ தான் செஞ்சாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுது கொண்டிருக்கிறாங்க. குறைஷிகள சில தலைவர்கள் முடிவு செய்யறாங்க, இவருக்கு எப்படி சரி நாங்க என்ன சரி செய்யும். இது அபூ தாலிபுடைய மரணத்துக்கு பின்னால் அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகள யாருமே நெருங்கவும் முடியல. அப்ப அபூ தாலிபுடைய மரணத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுறாங்க. குறைஷிகள சில தலைவர்கள் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, உமைத் இப்னு ஹலஃப் போன்றவர்கள் முடிவெடுக்கிறாங்க, இவருக்கு என்ன சரி நாங்க நோவினையோடு செய்யும். அபூ ஜஹல் கேட்கிறான், உங்கள யாரு இன்னார்கிட்ட பேசி இந்த ஒட்டகத்துடைய குடல்களை அதுல இருக்கிற கழிவுகளை கொண்டு வரையும் என்று சொல்லி கேட்கிறான். அந்த டைம்ல அந்த சந்தர்ப்பத்துல அந்த கூட்டத்திலே இந்த ஆஹா மோசமானவன் உக்பத்து பின் அபீ முஐத் என்று சொல்லக்கூடிய போறான். அவன் சொன்ன நான் இது கொண்டு வான்னு சொல்லி அந்த ஒட்டகத்துடைய குடல் அதோடைய கழிவுகள் அப்படியே கொண்டு வரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீ நேரம் சுஜூத்ல இருக்கிறாங்க, அந்த குடல் அப்படியே எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரெண்டு புஜத்திலே தூக்கி போட்டான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூர்த்தியான முறையில் சுஜூதை செஞ்சு, அதுல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. சொல்றாங்க, இந்த விஷயத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் எனக்கு தடுக்கக்கூடிய சக்தி இல்லை, எனக்கு இதை பத்தி பேசவும் மேலாமிக்க அந்த அளவுக்கு பலகீனமான ஒருவனாக நான் இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வாராங்க, வந்து அதை எடுக்கிறாங்க. எடுத்தோடனே குறைஷிகள் கேசுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கவலையில அப்படி வரப்போக்கில் அபுல் பக்தரின்னு சொல்லக்கூடிய அவரும் குறைஷியல் ஒருவர், அவரும் காஃபிர். அவரு குறைஷியல கொஞ்சம் கண்ணியமான ஒருவரா இருந்தார். அவர் அந்த ஒரு அசவுண்டால உண்டி உண்டி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துனா இவருக்கு விளங்கிட்டு கூட்டம் என்னமோ அநியாயம் செஞ்சுக்கிறாங்க சொல்லி கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன நிலைமை, யார் இப்படி செஞ்சு? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும் இவரும் அவங்கள ஒருத்தர் தான், இவர்கிட்ட சொல்லி என்ன பிரயோசனம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணி என்னைய விட்டு போடுங்க, நான் அப்படி போறமாய் போறேன். அப்பா சொன்னார், இல்ல சொல்லுங்க யார் உங்களுக்கு இந்த அநியாயத்தை செஞ்சு? அவர் சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஜஹல் தான் இப்படி அவரோட கூட்டத்துல இப்படி ஏலான் செஞ்சான், யார் இந்த ஒட்டக குடல் வர கொண்டு வாரேன்னு சொல்லி இப்படி ஒருத்தர் போனாரு, இப்படி எனக்கு அநியாயம் செய்யப்பட்டது. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு அப்படி மஸ்ஜிதுல் ஹராத்துக்கு போறாரு. இப்ப இது கேட்கிறாரு அபூ ஜஹல்ட்ட, நீங்க எல்லாம் இப்படி செஞ்சீங்க? அப்ப அபூ ஜஹல் சொல்றாரு, நான் தான் செஞ்சேன். அப்ப அவரோட கையில இருக்கிற அசாவால் அபூ ஜஹல்ட்ட அடிக்கிறாரு. அபூ ஜஹல்ட்ட தலைக்கு அடிச்சோடனே கூட்டத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் கோவம் வந்து இவரோட சண்டைக்கு வர பார்க்கலாம். அபூ ஜஹல் சொல்றாரு, கொஞ்சம் இருங்க, கோவப்படுவானம், முஹம்மது என்ன செஞ்சிட்டாரு, இவர்கிட்ட சொல்லி எங்களுக்கும் எங்களுக்கே ஒரு பிரிவினை உண்டு பண்ண பாக்குறாரு அப்படின்னு சொல்றாரு.
இதேமாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீனுக்கு எப்படி எல்லாம் கஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னா அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அன்பியா, சோதனை அதிகம் கொடுக்கப்பட்டவன் சொன்ன முதலாவது நபிமார்கள் தான். நபிமார்கள் தான் சோதிக்கப்பட்டாங்க. நபிமார்கள் சோதிக்கப்பட்ட அளவுக்கு வேற உலகத்துல யாருமே சோதிக்கப்படவும் இல்லை, பட போறதும் இல்லை. ஏன்? நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள். நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள். எந்த நபிமார்கள் கொலை செய்யற அளவுக்கு எந்த ஒரு துணிச்சலும், அவ்வளவு ஹக்கு இதுதான்னு சொல்லி சரியானது விளங்கியும் நபிமார்கள்ட மேல அடந்தேறதாக இருந்தால் எந்த அளவு பெரிய துணிச்சலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில பாடுபடுறாங்க, சஹாபாக்களுடைய உள்ளத்துல பாடுபடுறாங்க இந்த தீனை கபூல் செய்யணும்ன்றதுக்காக வேண்டி. அந்த இதுல தான் நடந்த ஹக்கம் இப்னு கைஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட விஷயத்துல மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இவரை சிறை கைதியா பிடித்துட்டு வந்தோம். அந்த டைம்ல அவர் இஸ்லாத்து வரதுக்கு முன்னால. அப்ப நான் அந்த கூட்டத்துக்கு போன அமீர்ட்ட சொன்னேன், இவரை நாங்க ஹேண்டில் பண்ணாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே முடிவு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இவர் வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு பேசுறாங்க. ஹக்கம் இப்னு கைஸான் ரலியல்லாஹு அன்ஹு சில நேரமா பேசுறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எவ்வளவு பேசியும் அவரு இஸ்லாத்துக்கு வரமாட்டாரு, நீங்க எனக்கு அனுமதி தான் அவரை கொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி பார்க்காம இவருக்கு ஜவாப் கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த டைம்ல கடைசி ஒரு இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொள்றாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான், எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நான் மஷூரா கொடுத்து இப்படி துணிஞ்சு நான் பேசிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நசீஹத்துடைய ஒரு உபதேசத்துடைய அடிப்படையில் தான் நான் சொன்னேனே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி சொன்ன வார்த்தை கிடையாது அப்படின்றான். இதே மாதிரி ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ருஸ்தும் மன்னனுக்கு கடிதம் எழுதுறான். மின் ஹாலித் இப்னுல் வலீத் இலா மலிக் ருஸ்தும், எழுதுறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள நீங்க மறுத்தீங்கன்னு சொன்னா ஜிஸியா கெட்டுங்க, வரி டெக்ஸ் கெட்டுங்க. அதே நீங்க மறுத்தீங்கன்னு சொன்னா இன்ன மஇ கௌமன் யுஹிப்பூன அல்-கத்ல ஃபீ ஸபீலில்லாஹி கமா துஹிப்புல் ஹம்ர ஃபாரிஸ், என்னோட ஒரு கூட்டம் மீக்கிற எப்படியாப்பட்ட கூட்டம் என்று சொன்னா சஹாபாக்கள் சொல்றாங்க, பாரசீகம் எப்படி ஹம்ர மதுவை விரும்புவார்களோ அதே மாதிரி என்னுடன் இருக்கக்கூடிய கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செஞ்சு ஷஹீதாவதை விரும்புவாங்க. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டி இப்படியான ஒரு கூட்டத்தை அவங்களுக்கு அனுப்புவாங்க. இப்படித்தான் நீங்க சஹாபாக்களுடைய தாவத். உலமாக்கள் எழுதுனா சஹாபாக்களுக்கு இவ்வளவு பெரிய கண்ணியம் அந்தஸ்து எங்கால கிடைச்சிச்சு கொண்டு எழுதுறாங்க. ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுஹபத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழமையின் காரணமாக சஹாபாக்களுக்கு அவ்வளோ அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு குர்ஆன்ல கூட ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டு விட்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு விட்டார்கள் சொல்லி அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற கூட்டமாக சஹாபாக்கள் வர்ணிக்கப்பட்டாங்க. அடுத்தது சொல்றாங்க, இவங்க தீனை எடுத்துக்கொண்டு முழு உலக நாட்டுக்கும் போனாங்க. முழு உலக நாட்டுக்கும் இந்த தீன் எடுத்துட்டு போனாங்க. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தின் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் வெறுமனே அமலுக்குரிய உம்மத் இல்ல. அவங்க அமல் செஞ்சுட்டு போவேன்னு சொன்னா இவ்வளவு எனக்கு தீன் கிடைச்சிக்குமான்னு சந்தேகம். அப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் யோசிச்சுட்டு தான் சொன்னாங்க. அவங்க அந்தந்த நாட்டுக்கு போயிட்டு பாடுபட போயிட்டு தான் அல்லாஹ்வோட உதவியினால எங்களுக்கு இப்படி ஒரு தீன் கிடைச்சி அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். இந்த ஆயத்து இறக்கப்பட்டது சஹாபாக்களுடைய விஷயத்துல. உம்மத்துல ஆக சிறந்தவங்க நீங்க தான், வெளியாக்கப்பட்ட உம்மத்துல ஆக சிறந்தவங்க நீங்க தான். ஏன்? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹூன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க, அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஆயத்து இறங்கினது சஹாபாக்களுடைய விஷயத்துல. யாரெல்லாம் சஹாபாக்களுக்கு பின்னால சஹாபாக்கள் செஞ்ச வேலையை செய்வாங்களோ, சஹாபாக்கள் எதுல ஈடுபட்டாங்களோ அந்த ஈடுபாட்டுல யார் ஈப்பாங்களோ அவங்களும் இந்த ஆயத்துக்குள்ளால அடங்குவான்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க.